friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கவின் கிச்சன். நம்ம சேனல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி, பிரியாணி, வெஜிடபிள் புலாவ், ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஏற்ற பக்காவான ஒரு சைட் டிஷ் வெஜிடபிள் தால்ச்சா எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி கூட புலாவ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரியாணிக்கு ஏற்ற வெஜிடபிள் தால்ச்சா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே டம்ளரால் 1/2 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட தோல் உரிச்ச 10-12 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பருப்பு வந்து நல்லா குழைய வெந்து வரத்துக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 அல்லது 4 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். தால்ச்சா அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அதில் கத்திரிக்காயும் மாங்காயும் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டன் தால்ச்சாவாக இருந்தாலும் சரி, இல்லை நான் வெஜ் தால்ச்சாவாக இருந்தாலும் சரி. ஸோ நான் இன்றைக்கி வந்து 5 கத்திரிக்காயும் நல்லா ஒரு பெரிய மாங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தால்ச்சா பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈவன் வெஜ் புலாவ், ஜீரா ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செய்கிறது வந்துட்டு முஸ்லீம் வீடுகளில் செய்யக்கூடிய தாளிச்சா மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதையும் வெங்காயத்தையோடு சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிச்ச அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். கூடவே மாங்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய்களை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காலாம் போடுவாங்க. அதெல்லாம் விட இந்த கத்திரிக்காயும் மாங்காயும் போட்டாலே வந்துட்டு தால்ச்சாக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்து ஸ்பைசஸோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கமகமன்னு ஹோம்மேட் சாம்பார் பொடி எப்படி செய்யலாங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. மாங்காய் வந்து நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா வந்து இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இதை வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. துவரம்பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கும். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கடலைப்பருப்பு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு 1-2 தான் இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப குழைய வெந்திருக்கணும்னு தேவை கிடையாது. கடலைப்பருப்பு ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் தால்ச்சாக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பருப்புக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த கத்திரிக்காயோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க.
இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சாம்பார் மாதிரி கூட்டு மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மாங்காய் போட்டதுக்கப்புறமா இந்த லெட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண மாங்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தால்ச்சா வந்து நல்ல கொதி வந்து கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 2 கொதி விட்டுருங்க. நம்ம அதில் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் புளி தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ஓவராக புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் புளி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய வெஜிடபிள் தால்ச்சா நல்லா கமகமன்னு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனில் தால்ச்சா வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இது வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான பிரியாணிக்கு அண்ட் புலாவுக்கு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷான நம்மளுடைய வெஜிடபிள் தால்ச்சா இப்போ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு பிரியாணி பண்ணியிருந்தேன், கூடவே வந்து பாயில்டு எக்கும் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தான் இப்போ நான் அந்த வெஜிடபிள் தால்ச்சா வச்சு சாப்பிட போகிறேன். நல்ல சூடான பிரியாணி கூட நல்லா அந்த வெஜிடபிள் தால்ச்சாவில் உள்ள கத்திரிக்காயோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தால்ச்சா மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.